டிஎம்கே வந்து தன்னுடைய டாக்டிக்ஸை பியூட்டிஃபுல்லா எவ்ரி எலெக்ஷன்ல பண்ணுது, அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணுது. என்ன பண்ணுது, எவ்வளவு முடியுமோ அதை டிராக் பண்ணிட்டே போகும். அப்போ வந்து காங்கிரஸ் வந்து ஒரு ட்ராப்ல இருக்கும். நம்ம வந்து ஒரு உடனடியாக இங்க போறீங்களா அங்க போறீங்களா போக முடியாது, அவன் அடுத்தடுத்து அவங்க வேலையை பார்க்க. இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது திமுக விருப்ப மனு தாக்கல் செய்யறதுக்கு சொல்லிருச்சு. புதுச்சேரி எல்லாரும் விருப்ப மனு கொடுங்கப்பான்னு சொல்லிட்டாங்க. அந்த அடுத்த கட்டத்தை நகர்ந்துட்டாங்க. அப்போ வந்து அடுத்தடுத்த கட்டத்தை போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எல்லாம் ஒரு தெளிவான ஒரு பார்வை வந்துருது, நம்ம என்ன செய்யணும் ஒரு நிர்பந்தம் வருது. அப்ப அது எல்லாமே ஒரு மெசேஜ் தான். உங்களுக்கு வேற ஒரு கணக்கில் சொல்லும்போது நம்ம வந்து 22 குழு அமைப்புன்னு சொல்லி சொன்ன பாருங்க. என்னைக்கு பாத்தீங்கன்னா முதல் நாள் வந்து காங்கிரஸ் கூட்டம் வந்து டெல்லியில் நடக்குது. அப்ப மறுநாள் இவங்க இங்க அறிவிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு கணக்கு தான். இப்ப இந்த விருப்ப மனு தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி இதே கணக்கு தான். அப்ப 22 இவர்கள் குழு அமைத்து அதற்கு பிறகு அவர் பேசி அதுக்கு பிறகு முடிவாகி எல்லாரும் குழு அமைக்கட்டும்னு சொல்லி அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை பேசணும்னு சொல்லி அப்புறம் தனித்தனியில் சரி ஏதாவது கொடுங்க டக்குன்னு முடிப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போறது தான் திமுக வாய்ப்பு. அப்படிதான் இந்த முறை நடக்கும் நினைக்கிறேன். அப்ப இதுல இறங்கி வந்தது காங்கிரஸ் தான் எடுத்துக்கலாமா சார்? சீட் அலோகேஷனை பொறுத்துங்க 30ல இருந்து 35 சீட் வரைக்கும் கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அந்த அளவில் அவங்க வெற்றின்னு சொல்லிக்கிடுவாங்க. கூட்டணி ஆட்சிக்கான குரலை வந்து இரண்டாவது முறையா வந்து அவங்க ரிசல்ட்டுக்கு பிறகு திரும்ப எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடுவோம். ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம வந்து திரும்ப ஒருவேளை திமுகவுக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்காமல் போனால் காங்கிரஸுக்கு தயவு தேவைப்படுமானால் அப்போ இவங்க வந்து திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.